சாரியில வர முந்தானை ப்ளீட்டை எப்படி ப்ராப்பரா எடுக்கலான்றத பார்க்கலாம். முந்தானையில இருக்க இந்த நாட்டை வந்துட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை உங்க பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. முந்தானையில எடுக்கிற ப்ளீட் வந்து கரெக்டா உங்க பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டியாவும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாவே முந்தானை ப்ளீட் எடுக்கும் போது லாஸ்ட் வர ப்ளீட் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வராம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துடும். அது எப்படி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணலான்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துருச்சுன்னா கரெக்டா உங்களுக்கு 2-3 ப்ளீட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் ரீசைஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபேஸ் ஆகி வந்துடும். இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா உங்களோட பல்லு ப்ளீட்ஸை நீங்க கேதர் பண்ணிடலாம். இப்போ நான் ரீசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துருச்சு. இப்போ எல்லா பல்லு ப்ளீட்ஸுமே நீங்க அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பல்லு ப்ளீட்ஸை எப்படி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணலாம், அயன் பண்ணலாம்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இதை விட டீடைலான டியூட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஜாயின்ன்ற பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்பவே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.